இன்னைக்கு நம்ம பெட்டிகோட் வந்து ஃப்ளீட் வச்சு எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நல்ல பக்கத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம தையல் போடுற பக்கம் மேலே வச்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமான்ட்டு. ஏன்னா இல்லைனா திருப்பி பிரிக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம 2 ஷோல்டரையும் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ தைக்கும் போதே 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ அடுத்தது கழுத்தையும் நம்ம ஹாம்கோலையும் வந்துட்டு 2 ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு பிசுறு தெரியாத மாதிரி நம்ம மடித்து தைக்க போகிறோம். சரிங்களா? கழுத்துக்கு அந்த ரவுண்டு கழுத்தாகவும் ஹாம்கோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேர்வாகவும் நம்ம வந்து மடித்து நம்ம தைச்சிக்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பாட்டமையும் டாப்பையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதனால மிட் பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதில் வந்து நம்ம ஒரு பின் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் தைக்கும் போது ரைட் சைடு எவ்வளோ ஃபீட் வைக்கணும், லெஃப்ட் சைடு எவ்வளோ ஃபீட் வைக்கணும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு பின் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜாயின் பண்ணும்போது 2 இன்ச்சஸ் வந்துட்டு நார்மல் தையல் போட்டுறணும். போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளீட் வந்து செட் பண்ணணும். ஒரு இன்ச்சாக வச்சு நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக ஒரு 3 ஃபீட்னா 3 ஃபீட் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இல்லை 4 வந்துச்சுன்னா 4 வைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு ஈவனாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். சரிங்களா? நம்ம பாட்டமுக்கு வந்து நமக்கு 20 இன்ச்சஸ் தேவை. ஆனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 10 இன்ச்சஸ் வச்சு 30 இன்ச்சஸ் எடுத்துருப்போம். ஏன்னா நம்ம ஃப்ளீட்டுக்காக எடுத்துப்போம். இது எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ளீட் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஃப்ளீட் வச்சு முடிச்சு நமக்கு தேவையான இடுப்பு சுற்றளவு வந்துட்டு 20 இருக்கணும். நம்ம ஃப்ளீட் வச்சுட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாமல் இருக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். ஃப்ளீட் வச்சு அழகாக இருக்கும். நம்ம சைடில் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி இருக்கிறத நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் நம்ம வந்துட்டு 2 ஸ்டிச் வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், பாட்டமில் நம்ம வந்துட்டு அதே மாதிரி இப்போ கழுத்துக்கு எப்படி மடிச்சு தைச்சோமோ அதே மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து மடிச்சு தைச்சிக்கிறோம். இப்போ ஃப்ளீட் வச்சு நம்ம சூப்பராக ஒரு பெட்டிகோட் தைச்சிட்டோம். இது பார்க்க ஈஸியாக இருக்குல்ல? ஸ்டிச் பண்ணி பாருங்கள். Thank you for watching.